இன்னைக்கு வந்து பெண்களுக்கு உரிய யோனி முத்திரையை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து யோனி முத்திரை செஞ்சதுக்கப்புறம் பிராண முத்திரையும் செய்யணும். அதுதான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 2 முத்திரையும் பார்க்க போகிறோம். இது பெண்களுக்கான முத்திரை. இருந்தாலும் ஆண்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ முதல்ல யோனி முத்திரைனா என்னது, அது எப்படி செய்யறது, எவ்வளோ நேரம் செய்யணும், அதோட பலன்கள் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட பழைய வீடியோலாம் முத்திரைகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 விரலுக்கு உள்ள தத்துவங்களை சொல்லியிருக்கேன். அக்னி, வாயு, ஆகாயம், நிலம், நீர், 2 கைக்குமே அதுதான். சரிங்களா? ஸோ இப்போ யோனி முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 விரல்களை வந்து கோத்துக்கோங்க. இந்த ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்றா, இது இரண்டும் அக்னி. அதனால் இந்த 2 அக்னியும் ஒன்றா சேரணும். இந்த 2 ஆட்காட்டு விரல் இது வந்து காற்று, இது 2 ஒன்றா சேரணும். சரிங்களா? இது மாதிரி வைக்கணும். இந்த 3 விரல் சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டு விரல் 2 ஒன்று, இந்த கட்டை விரல் 2 சேரணும். அக்னியும் காற்றும் வாயும். இது எப்படி செய்யணும்னா, இது மாதிரி வச்சுட்டு நம்ம தொப்புள் இருக்கு பாருங்க, அடி வயிறு, அது தொப்புளுக்கும் இந்த அடி வயிற்றுக்கும் மேல உள்ள இடம், அது அந்த அடி வயிற்றுல வச்சுக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது வந்து கர்ப்பப்பை, இது வந்து குழந்தையை வந்து தாங்குற பை. இது வந்து வாயு, அக்னி. இது அந்த அமைப்பில் இந்த இடத்துல வந்து இப்படி தான் வந்து இயற்கையை வந்து அமைச்சு கொடுத்துருக்கு நமக்கு, இல்லையா? இது மாதிரி இருக்கணும். இதை வந்து நீங்கள் பத்மாசனம், எந்த ஆசனமும் முக்கியம் இல்லை. ஏன்னா இது பெண்களுக்கு குறிப்பாக மாதவிலக்கு அந்த நேரத்துலையும் அதுக்கு முன்னாடியும் சோர்வாக இருக்கும் போதும் செய்ய வேண்டியது. அதனால வந்து ஆசனங்கள் முக்கியம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம், பெட்டில் உட்காந்துக்கலாம், தரையில் உட்காந்துக்கலாம், எங்கே இருக்கோ அந்த மாதிரி. சரிங்களா? ஆனால் அடி வயிற்றுக்கு, தொப்புளுக்கு கீழே அடி வயிற்றுக்கிட்ட இந்த முத்திரை இருக்கட்டும். இதுதான் யோனி முத்திரை. சரிங்களா? பாருங்க, கிட்ட 3 விரல் சேர்ந்துருக்கு, 2 ஆட்காட்டு விரல், 2 கட்டை விரல் சேர்ந்துருக்கு. அந்த யோனி மாதிரி வந்துடும். இதை வந்து உங்கள் அடி வயிற்றில் வச்சிடணும். வச்சுட்டு எவ்வளோ இது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி இது செய்யணும். இதை எப்படி செய்யணும்னா, பெண்கள் வந்து இதை தனிமையாக இருக்கிற இடத்துல செய்யணும். நீங்கள் வந்து சாமி அறையிலையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல இருக்கலாம். நீங்கள் தனிமையாக இருக்கும்போது இந்த முத்திரையை செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு 15லிருந்து 20 நிமிடம் உங்களுக்கு வந்து அந்த அடி வயிற்று வலி இருக்கும்போது 15லிருந்து 20 நிமிடம் அது செய்யணும். அப்படி இல்லைன்னா எல்லா பெண்களும் தினந்தோறும் 10 நிமிடம் இதை செய்யறது வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போது இது வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதவிலக்கு வரும்போது மன அழுத்தம், அந்த மன அழுத்தத்தினால வந்து அதிகமாக உதிரப்போக்கு போகும். அதிகமாக உதிரப்போக்கு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, உடல் சோர்வாயிடுது. அது உடல் சோர்வாகிறதுனால நம்ம பலகீனமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், டயர்டாக இருக்கும். சரிங்களா? அப்போது வந்து அதுக்கு வந்து இந்த முத்திரை வந்து பயன்படும். அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு வர்றதுக்கு முன்னாடியே வலி வந்துடும். அந்த வலி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அவங்க 15லிருந்து 20 நிமிடம் எப்போல்லாம் அந்த மாதிரி வலி வருதோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது ஒரு தனிமையான இடத்துல உட்காந்துக்கிட்டு அமைதியாக இந்த முத்திரையில் இருங்க. இந்த முத்திரையில் யோனி முத்திரையில் இருந்துட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிடம் இருக்கணும் அந்த வலி வர நேரத்தில். அதுக்கப்புறம் வலி சரியாக போகும்போது அதை முத்திரை கலைச்சிடலாம். சரிங்களா? இது வந்து இயற்கையாக வந்து மாதவிலக்கு வரும்போதும் வருவதற்கு முன்னாடியும் செய்ய வேண்டிய முத்திரை. இன்னொருத்தங்க என்ன செய்யணும்னா, 50 வயது 55 வயது கடந்தவங்களுக்கு வந்து மாதவிலக்கு வந்து நிற்கும்.
அப்போ வந்து அப்போ வந்து மன உளவியல் மாற்றங்கள் நிறைய இருக்கும். அது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உளவியல் மாற்றம் இருக்கும். அது இயற்கை தான். பட் அதையும் நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னா, பெண்கள் பொதுவாக இந்த முத்திரையை, யோனி முத்திரையை தினந்தோறும், மாதவிலக்கு காலங்கள் மட்டும் கிடையாது, தினந்தோறும் எப்படி நம்ம 10 நிமிஷம் சாமி கும்பிட்றோம்ல, அது மாதிரி நீங்கள் சாமி அறையில் கூட உட்காந்து இந்த யோனி முத்திரை, இந்த முத்திரையில் இருக்கலாம். ஒரு 10 நிமிடம் தினந்தோறும் இருந்தால் கர்ப்ப காலத்தில் நடக்கிற மாற்றங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லது பொதுவான அந்த மாதவிலக்கு வலிகளை தாங்குவதற்கும், மன உளைச்சலும் மன அழுத்தம் அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் யோனி முத்திரை. சாதாரண எல்லா பெண்களும் 10 நிமிடம் தினந்தோறும் செய்வது நல்லது. குறிப்பிட்ட காலத்தில் இந்த வலி இருக்கும் காலத்தில் வந்து 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் செய்யணும். தனிமையில் இருக்கும்போது செய்யணும். ஸோ இது வந்து இதுதான் இந்த யோனி முத்திரையோட பயன். இந்த முத்திரை செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, பிராண முத்திரை செய்யணும். ஒரு 10 நிமிடம் இந்த முத்திரையை கலைச்சிட்டு பிராண முத்திரையை செய்யணும். அப்போ நீங்கள் யோனி முத்திரை ஒரு 10 நிமிடம், நார்மலாக எல்லா நாளும் 10 நிமிடம் பண்ணுங்கள். வலி உள்ள நாட்களில் 15லேருந்து 20 நிமிடம் பண்ணுங்கள், வலி வரத்துக்கு முன்னாடி. வயதானவர்கள் 50-55 கடந்தவர்கள் அந்த மனம் உளவியல் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு 10 நிமிடம் பண்ணுங்க. எல்லா பெண்களும் இயற்கையாக தினந்தோறும் பண்ணுறதுனால கர்ப்ப காலங்களில் ஏற்படும் வந்து பல மாற்றங்களை வந்து பெண்கள் எளிமையாக வந்து எதிர்கொள்ள அல்லது மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பிராண முத்திரையை பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இப்போது இது வந்து முத்திரைகள். முத்திரைகள் வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவம். நம்ம முன்னோர்கள் வந்து யோக சூத்திரங்களில் சொன்ன முத்திரைகள் தான் இது. கைகளையும் விரல்களையும் வைத்து செய்யறதுனால இது முத்திரைன்னு பொதுவாக சொல்கிறோம். ஆனால் யோகா பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவே நம்ம உடலை வருத்தி, இப்போ பத்மாசனம் வந்தால் அது வந்து பத்மாசன முத்திரை. யோக முத்திரைன்னு தனியாக இருக்குது. யோகாவே ஒரு முத்திரைகள் தான். நம்ம உடம்பால் செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து முத்திரைகள். அதுவும் யோக முத்திரைகள் தான். சரிங்களா? அது யோகாவும் பயன்படுத்திங்கனாலும் அதுவும் வந்து நம்ம தினந்தோறு வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உணவு. அது நம்ம பார்க்க போகிறோம் தனியாக. உணவு முக்கியம். அதில் இந்த முத்திரை, யோக பயிற்சி, உடற்பயிற்சி, இதை தவிர நம்ம பாரம்பரிய கலைகளான கரலைக்கட்டை, அதுக்காக இது பக்கத்தில் வச்சுருக்கேன் நான். இப்போது நீங்கள் பெரிய இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் கதாவோ அல்லது இது மாதிரி வந்து ஒரு பெரிய வெயிட் உள்ளதோ நீங்கள் பயன்படுத்த வேணாம். தினந்தோறும் இந்த பாரம்பரிய கலையில் இந்த சின்ன கரலைக்கட்டை இதில் ஒரு 20 சுற்றுகள் இருக்குது. அந்த 20 சுற்றுகளை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவாக. இது ஒரு சின்ன, நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோவில் அது வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும். அல்லது கரலைக்கட்டை இந்த மாதிரி கட்டை இல்லாதவங்க என்ன செய்யலாம்னா வெறும் கையிலேயே வந்து அதை செய்யலாம். ஒரு 20 வீடியோ நான் போடுறேன். அது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அது பயன்படும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது மாதிரி தேவையான நம்ம பாரம்பரிய கலைகளை பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் பார்த்துக்கலாம். ஸோ கடலைக்கட்டை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதவிலக்கு நேரத்தில் வந்து வரக்கூடிய வலிகளையும் பொதுவான ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து வலிமைப்படுத்திக்கலாம். உடம்பு மட்டும் கிடையாது, மனதையும். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம இப்போது யோனி முத்திரை பார்த்துட்டோம். யார் செய்யணும், எப்போ செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இதை தொடர்ந்து பிராண முத்திரையை செய்யணும். ஏன்னா பிராண முத்திரைன்றது வந்து பேருக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து என்ன சொன்னோம்னா, இப்போது இந்த மாதவிலக்கு காலத்தினால வந்து சோர்வு உண்டாகுது இல்லையா? பிராண முத்திரைன்றது வந்து இது மாதிரி 2 இதில் வந்து அக்னியும் நம்மளோட வாயும் இணைஞ்சிருக்கு. மற்ற தத்துவங்கள் எல்லாம் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த சோர்வை நீக்கிறதுக்கும் இப்போ பிராணம்ன்றது தான் அடிப்படையானது. நம்ம மூச்சு பிராணம் தான் முக்கியம் இல்லையா? அதை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பிராண சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து இப்போ சோர்வை நீக்கணும். சோர்வை நீக்கிறதுக்கு வந்து இதுதான் பிராணமுத்திரை. இதோட முழு விளக்கமும் இதுதான். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா அக்னியும் நீர் நிலம் இது 3 சேர்ந்துருக்கு. இப்போ இதுதான் என்ன செய்யணும்னா, ரத்த ஓட்டத்தை வந்து சமநிலைப்படுத்தும் இந்த பிராணமுத்திரை.
ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தும். சோர்வு, ஏன்னா இப்போ மாதவிலக்கு காலத்துல வந்து சோர்வாக இருக்கிறதுனால வந்து அந்த சோர்வை வந்து போக்கும். ஸோ இதுதான் வந்து பிராணமுத்திரை. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் வந்து தினந்தோறும் யோனி முத்திரை செஞ்சதுக்கப்புறம், பெண்கள் குறிப்பாக வந்து யோனி முத்திரையை செஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த பிராண முத்திரையை செய்யுங்க. சரிங்களா? ஆனால் இந்த பிராண முத்திரை வந்து ஆண்களுக்கு வந்து ஆற்றலையும் அதிகப்படுத்தும். அதனால என்ன செய்யறேன்னா, இந்த இப்போதைக்கு வந்து பெண்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் யோனி முத்திரை இப்படி செஞ்சுட்டு இது 10-15 நிமிடம் செஞ்சுட்டு, இல்லை இப்போ வலி உள்ளவங்க வந்து 15லேருந்து 20 நிமிடம் செய்யணும். அதை முடிச்சுட்டு ஒரு 10 இல்லைன்னா பொதுவாக எல்லா பெண்களும் எல்லா நேரங்களிலையும் வந்து யோனி முத்திரை 10 நிமிடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராண முத்திரை இது மாதிரி. சரிங்களா? இது மாதிரி ஒரு 10 நிமிடம். இது வந்து பிராணசக்தியை அதிகப்படுத்தும், உங்களோட சோர்வை நீக்கும், ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும். சரிங்களா? அப்போது எதில் நீங்கள் ரத்தத்தை இழக்கிறீங்களோ அதை வந்து அந்த நேரத்தை வந்து சீர்படுத்துறதுக்கு வந்து இந்த 2 முத்திரைகளும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த பிராண முத்திரையை பற்றி தனியாக ஒரு முழு வீடியோ போட்டு செய்யக்கூடிய நேரம் ஆண்களுக்கு என்ன பயன் கொடுக்கும், பெண்களுக்கு என்ன பயன் கொடுக்குன்றத வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவை போடுறேன். பட் இப்போதைக்கு பெண்கள் வந்து இந்த இந்த பிராணமுத்திரை தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்துங்க. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இது அக்னி, இது வந்து நீர், இது நிலம். இது 3 சேர்ந்துருக்கணும். இந்த காற்றும் ஆகாயமும் வந்து தனியாக அப்படி இருக்கணும். சரிங்களா? எப்படி ஒரு 10 நிமிடம் நீங்கள் எங்கே உட்காந்து செய்கிறீங்களோ அது மாதிரி செய்யுங்க. சரி, இது ரெண்டு முத்திரையும் சேர்ந்து எல்லோரும் பயன்பெறுங்கள். நிறைய வீடியோகள் யோக பயிற்சியும் முத்திரைகளும் மசாஜும் போட்டுட்ருக்கேன். இப்போ மசாஜ் தெரப்பியும் வந்து நான் சுயமாக எப்படி பண்ணுறது, அல்லது நீங்கள் கணவன் மனைவி இல்லை தாய் தந்தைகளுக்கு எப்படி செய்கிறதுன்றத வந்து அதுவும் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் அதையும் பார்த்து பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற இன்னொரு முத்திரையோட எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமக்கு இந்த முத்திரைகளையும் யோக பயிற்சிகளையும் தந்த அந்த நந்தியம் பெருமானுக்கும் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் நாம் வந்து நன்றியோடு வணங்கி அவங்க பிரார்த்தனை செய்து எல்லோரும் நலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.